தோழர்களை வணக்கம். இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து அவதரித்த தேசம், உலக இரட்சகர் என்று போற்றப்படுகின்ற, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று உபதேசம் செய்த இயேசு அவர்கள் அவதரித்த தேசமான இஸ்ரவேல் தேசம் இன்று பற்றி கொண்டிருக்கிறது, தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அக்கினி பிளம்புகளால் எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? எதற்கு இந்த போர் வெறி, கொலை வெறி, ஆதிக்க வெறி, இனவெறி எதற்கு ஏற்படுகிறது? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று உபதேசம் செய்த ஒரு தேசம் இன்று போர் வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? இந்த குணம் அந்த தேசத்தில் எப்படி ஏற்பட்டது? உலகத்திற்கெல்லாம் ரட்சிப்புகளை தந்த இயேசு கிறிஸ்து அவதரித்த தேசத்தில் உள்ள ஒரு நாடு இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் இன்று போர்வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது. ஏன்? காசா நகரில் பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்களையும் பல வீடுகளையும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளையும் கொன்று குவித்தார்களே இஸ்ரவேல். ஏன்? இன்று இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் ஒருவேளை உணவிற்காக கட்டி ஏந்தி நிற்கிறார்கள். உணவு பசிக்காக, வயிற்று பசிக்காக உணவு தட்டு ஏந்தும் நிலை இன்று காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஏன் இந்த வெறி? ஏன் உயிர்களை கொல்ல வேண்டும் என்ற வெறி? ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்ற உபதேசம்தான் இயேசுவை முதன்மையாக்கியது உலகமெல்லாம். இயேசுவினுடைய உபதேசங்கள் மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்பட்டதற்கு காரணம், அன்பை நேசி, அன்பாக உயிர்களிடத்தில் உன்னுடைய அன்பை நேசி என்று அவர் சொன்னதுடைய வெளிப்பாடால் தான் இன்று இயேசுனுடைய போதனைகள் உலகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு மாறாக இன்று இஸ்ரேல் தேசம் குழந்தைகளுடைய உயிர்களை விட விட்டு வைக்கவில்லை. காசாவில் அந்த உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை உணவிற்காக கையேந்தி நிற்கிறார்கள் குழந்தைகள். இன்று ஈரான் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் தேசம் ஈரானை அழித்துக் கொண்டிருக்கிறது. அணுசக்தி உலைகளெல்லாம் அடித்து நொறுக்கிறார்கள். அங்கே அணு ஆற்றல் பரவி கொண்டிருக்கிறது. தொடர்கதையாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளெல்லாம் உலக இரட்சகர் இயேசுவிற்கு பொருந்துமா? உலக இரட்சகராக விளங்கிய இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை தாங்கிய நாடு இன்று இவ்வாறு செயல்படுகிறது என்றால் அதை உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் ஒற்றுமையாக, உரிமையாக இருக்கிறதற்கு காரணமாக விளங்கக்கூடிய ஒரு நல்லாற்றல் போர் இல்லாத உலகத்தை ஏற்படுத்த வேண்டும். போர் இல்லாத உலகமே ஒரு தூய்மையான உலகம். நல்லாட்சி தரக்கூடிய ஒரு அரசு போரை விரும்பாது. போர் இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும். போர் இல்லாத உலகம் இருந்தால்தான் மனிதம் நிலைக்கும், மனிதம் வாழும்.